भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. இந்த சம்சாரத்தில் வாழக்கூடிய நாம் எத்தனையோ பிறவிகளாக பல பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். அதன் விளைவாக நம்முடைய மனத்தில் பல சிக்கல்கள், பல முடிச்சுகள், பல தவறான எண்ணங்கள், பல சந்தேகங்கள் இவை அனைத்தும் எப்போதும் குடிகொண்டு இருக்கின்றன. இவை அனைத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும். எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக பரமாத்மாவை உணர்ந்து வைகுந்தம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு முக்கியமான தேவை பகவானை காண வேண்டும் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. பகவானை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம், பலரிடத்தில் கேட்கிறோம், அதை சிந்தித்து பார்க்கிறோம், அவரை பற்றி தியானம் செய்கிறோம். இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் ஒரு நாள் அந்த பகவானை நேரடியாக கண்டுவிடுவோம் அல்லவா? அப்படி எப்போது பகவானை காண்கிறோமோ அப்போதுதான் பித்யதே ஹிருதய கிரந்திஹி, மனதில் இருக்கும் முடிச்சுகள் அனைத்தும் அப்பொழுதுதான் அவிழ்க்கப்படுகின்றனவாம். சித்யந்தே சர்வ சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் அப்போதுதான் ஓட்டப்படுகின்றன. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, இவன் சேர்த்து வைத்த பாபங்கள், புண்ணியங்கள், கர்மங்கள் அனைத்துமே அப்போதுதான் அழிக்கப்படுகின்றன எப்போது இவன் பரமாத்மாவை காண்கிறானோ என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. அவ்வளவு பெரிய பெருமை பகவானுடைய காட்சிக்கு உண்டு. அந்த காட்சியை நாம் எங்கோ வைகுந்தத்தில் போய் அடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமங்கையாழ்வார் ஆசைப்பட்டார், என்னால் அவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது, அந்த பகவானை இந்த பூமியிலேயே சேவிக்க வேண்டும், அர்ச்சாவதார வடிவத்தில் சேவிக்க வேண்டும், அவனை சேவித்து நானும் என்னுடைய அழுக்குகளை, என்னுடைய பாபங்களை போக்கி மகிழ்வு அடைய வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் ஆசைப்பட்டார். அந்த ஆசையோடுதான் திருநாங்கூர் திவ்யதேசங்களில் ஒவ்வொன்றாக பாடிக்கொண்டு வந்த ஆழ்வார் இதோ நாம் இருக்கக்கூடிய செம்பொன்சை கோயில் என்கிற திவ்யதேசத்துக்கும் வந்தடைந்தார். தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 4ஆம் பத்து 3வது திருமொழி, இந்த 10 பாசுரங்களாலும் செம்பொன்சை கோயிலில் இருக்கக்கூடிய செம்பொன் அரங்கர் என்கிற பெருமான், கீழே மூலவரை தரிசித்தோமே, அழகான நின்ற திருக்கோலத்திலே அபயஹஸ்தம் கடிஹஸ்தத்தோடு பகவான் செம்பொன் அரங்கர், ஹேமரங்கர் என்கிற பெயரோடு இருக்கிறார். ஆனால் திருமங்கையாழ்வார் இவரை பற்றி பாடும் பொழுது மற்றுமொரு அழகான திருநாமத்தை குறிப்பிடுகிறார். இந்த ஊர் பகவானை காண வேண்டும், அவர் பொன்மயமான வடிவத்தோடு இருக்கிறார் என்பதையெல்லாம் சேர்த்து திருமங்கையாழ்வார் பாடுகிறார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முலையாள் மலர் மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப சீரணி மாட நாங்கை நல் நடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேனே. நான் எப்ப தெரியுமா உஜ்ஜீவனம் அடைந்தேன்? செம்பொன்சை கோயிலில் பகவான் கார் அணி மேகம் நின்றதொப்பானை, ஒரு கருப்பு மேகம் நன்ன கெட்டிப்பட்டு நின்று கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதை போலத்தான் பகவான் காண்பதற்கு இருக்கிறாராம். அவரை கண்டுகொண்டு உய்ந்தொழிந்தேன். அவரை காண்பதற்கு முன்னால் எனக்கு மனசுல சந்தேகங்கள், அழுக்குகள், ரஜோகுணம், தமோகுணம், காமம், குரோதம் அனைத்தும் இருந்தது. அவரை எப்போது கண்டேனோ அப்போதே அழுக்குகள் எல்லாம் நீங்க பெற்று உய்ந்தொழிந்தேன் என்று திருமங்கையாழ்வார் இந்த பெருமான் பார்த்ததை, அவனை தரிசித்ததை பற்றி பாடுகிறார். இந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும், உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த பெருமானுடைய நாமங்கள், பெயர்களை சொல்லி சொல்லி துதிக்கிறார்களாம். பேரருளாளன் எம்பெருமானை, ஆழ்வார் சாற்றக்கூடிய திருநாமம் செம்பொனரங்கர் என்பதல்ல, பேரருளாளன். அருள்னு சொன்னா அனுக்கிரகம், கருணை. பேரருள், மிக அதிகமான கருணை உடையவர் இந்த பெருமாள் தான். அப்ப சுமாரான கருணை யாருக்குன்னு கேட்டால் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளுக்கு சுமார் கருணை. ஏன்னா அங்கிருந்து இங்கு வரவில்லையே, அங்கேயே அமர்ந்து கொண்டுதானே கருணைப்படுகிறார். ஆனா செம்பொனரங்கர் அங்கிருந்து இறங்கி இந்த ஊருக்கு வந்தபடியாலே பேரருளாளன். காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கும் பேரருளாளன்னு பெயர் உண்டு. அதே பெயராலே இந்த ஊர் பெருமானையும் மங்களாசாசனம் செய்கிறார். அப்ப மூலவருக்கு செம்பொனரங்கர், ஹேமரங்கர்,
பேரருளாளன் என்று 3 திருநாமங்கள் காணப்படுகின்றன. மிக அழகான திருமேனியோடு மூலவரை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது உற்சவமூர்த்தியை சேவித்தோம் என்றால் அவரும் பார்த்தாலே பொன்மயமானவர் என்றே சொல்லிவிடலாம். அப்படி அழகான ஒளியோடு கூட ரொம்ப சௌமியமான திருமேனி, 4 தோள்களோடு சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் என்கிற 4 திருக்கைகளோடு பகவான் சேவை சாதிக்கிறார். இவரும் தங்கம்தான். சாமி, மூலவரும் தங்கம், உற்சவரும் தங்கம், என்ன வேறுபாடுன்னு சொன்னால் நாம உலகத்துல சொல்றோம் இல்லையோ 24 கேரட் கோல்டு, 22 கேரட் 2 இருக்கும் இல்லையோ, 24 கேரட் தங்கத்தை வச்சுட்டா எந்த ஆபரணத்தையும் பண்ண முடியாது. அதை போலத்தான் மூலவர். அவர் அங்கேயே தான் இருப்பார். நாம போய் அவரை சேவிச்சுக்கலாம், ஆனந்தப்படலாமே தவிர அவர் என்ன புறப்பாடு கண்டுருவாரா, அவர் என்ன அலங்காரம் செய்து கொள்வாரா, ஒன்னு திருக்கோலங்கள் எல்லாம் மூலவருக்கு கிடையாது. அப்ப உற்சவர் தான் 22 கேரட் கோல்டு போல. அதைத்தானே எடுத்து மோதிரம் பண்ணலாம், கடுக்கன் பண்ணலாம், ஹாரம் பண்ணலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாமோ இல்லையோ. அப்ப மூலவர் உள்ளேயே இருப்பார். உற்சவர் தான் நமக்காக வெளியே புறப்பட்டு வந்து இத்தனை உற்சவங்கள், திருவிழாக்கள், கோலாகலம் அனைத்தையும் கண்டருளி பக்தர்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அப்படியெல்லாம் காட்சி கொடுத்து மகிழ்விக்கிறாரே. அப்ப மூலவரும் தங்கம் கட்டிப்பொன், உற்சவரும் தங்கம் பணிப்பொன். 24 கேரட்டுக்கு கட்டிப்பொன் என்று பெயர் சொல்லுவார்கள். அதை வேற ஒன்றும் பணிக்க ஆகாது, காரியம் பண்ண முடியாது. பணிப்பொன் என்றால் 22 கேரட். அதை வச்சுட்டு தானே நாம் உஜ்ஜீவனம் அடைவதற்கு பல வழிகளையும் செய்து கொள்ளுகிறோம். அப்படி இருவருமே தங்கமயமாக இருக்கிறார்கள். இந்த ஊரிலே தாயார் இருக்கிறாளே, தாயார் சன்னதிக்கு போனோம் என்றால் அல்லிமாமலர் நாச்சியார் என்று தாயாருக்கு திருநாமம். அழகான தாமரையிலே பூத்து அதிலே பிறந்தவளானபடியாலே அல்லிமாமலர் தாயார், அல்லிமாமலர் நாச்சியார் என்று பிராட்டிக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அப்ப பகவான் செம்பொன் அரங்கர், அவர் தங்கத்தை போல இருக்கார். இவளோ அல்லிமாமலர் நாச்சியார், தாமரையை போல் இருக்கிறாள். தங்கத்துக்கும் தாமரைக்கு என்ன வேறுபாடுனால், தங்கம் உயர்ந்தது, அதை நல்லா பெட்டியில பூட்டி பூட்டி வீட்டில் வச்சு கௌரவமா வச்சுக்கலாமே தவிர தங்கத்தை என்ன நக்கி பார்த்து சுவைப்பட முடியுமா, தங்கத்தை தலையில வச்சுட்டு ஆனந்தப்பட முடியுமா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பிராட்டி மலர் போன்றவள் என்று சொன்னால் மலரைத்தானே முகர்ந்து பார்த்து சூடிக்கொண்டு ஆனந்தப்பட முடியும். அப்ப பெருமான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்பதை விட பிராட்டி தான் உண்மையில் நமக்கு ஆனந்தம் கொடுப்பாளாம். நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம், அல்லி மலர்மகள் போகமயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான். அல்லி மலர்மகள்னு இதே பெயர். இந்த ஊர் தாயாருக்கு என்ன பெயரோ அதே பெயரால நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய போக அனுபவம், கணவனும் மனைவியுமாக இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆனந்தத்தில் பகவானே மயங்கி போய்விடுவாராம். பிராட்டியினுடைய போக்கியத்தை, பிராட்டியினுடைய இனிமை எவ்வளவு என்றால் அவளை நினைத்தாலே பகவான் மயங்கி போய்விடுகிறார். அப்ப தானே எல்லையற்ற ஆனந்தம் உடையவர். இப்ப பிராட்டியோடு சேர்ந்தபடியால 2 மடங்கு ஆனந்தம் பகவானுக்கு இருக்கிறது. அப்படி பகவானையும் மகிழ்வித்து கொண்டு நம்மையும் மகிழ்வித்து கொண்டு அல்லிமாமலர் நாச்சியாரும் இந்த ஊரிலே வீற்றிருந்து சேவை சாதிக்கிறார். அப்ப மூலவரை சேவிச்சென்றோம், உற்சவரை சேவித்து கொண்டோம், தாயாரையும் சேவித்து கொண்டோம். அடுத்து முக்கியமாக இந்த ஊர் விமானத்துக்கு கனக விமானம், கனகம்னு சொன்னாலும் தங்கம் என்று பொருள், எல்லாமே தங்கம் தானே. திருடநேத்திர மகரிஷி ராமனிடத்திலிருந்து கிடைத்த பொன்னை கொண்டுதான் இந்த கோயிலையே கட்டினார். அப்ப எல்லாமே தங்கம் தான். பெருமானும் செம்பொன் அரங்கர், தாயார் அல்லிமாமலர் நாச்சியாரும் தங்கத்தை போலவே இருக்கிறாள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று நாம ஸ்ரீசூக்தத்துல சொல்றோமே, பார்ப்பதற்கே தங்கத்தை போல்தான் பிராட்டி இருக்கிறாள். கனக விமானம், அதே போல புஷ்கரணி, ஹேம புஷ்கரணி கனக புஷ்கரணி என்று 2 பெயர்கள். ஹேமம்னு சொன்னாலும் கனகம்னு சொன்னாலும் தங்கம் தான். அப்ப புஷ்கரணிக்கும் தங்கத்தாலே பெயர், பகவானும் தங்கத்தை போல் இருக்கிறார், விமானமும் தங்கத்தாலேயே பெயர் பெற்றது. சரி, எல்லாம் அவரே தான் வச்சுப்பாரா? அந்த தங்கத்தை கொஞ்சமாவது நமக்கு கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பா கொடுப்பார். பக்தர்களுக்கு கொடுப்பதற்காகத்தானே அனைத்தையும் வைத்திருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு அருகிலே காஷ்யபர் என்று ஒருவர் இருந்தார். மிகுந்த ஏழ்மையிலே இருந்தார். என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியவில்லை. இப்படியான பணங்காசு வேணும்னு அப்படி தேடி தேடி பார்த்தார், யாரும் கொடுக்கவில்லை. அப்ப யாரோ ஒருவர் வழி சொன்னார்களாம், நீ செம்பொன்சை கோயிலுக்கு போய் பகவானிடத்துல பிரார்த்தித்தால் கிடைக்கும் என்று சொன்னார்கள். நேரு இங்கு வந்தார். 3 நாட்களுக்குள்ளே 32,000 முறை பகவானுடைய அஷ்டாட்சர மந்திரம்
எட்டெழுத்து மந்திரம் திருமந்திரம்னு சொல்றோமே, நாராயண நாமத்தை உட்கொண்ட உயர்ந்த எட்டெழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை 3 நாட்களுக்குள்ளே 32,000 முறை சொன்னாராம். அதை கேட்டு பகவான் ஆனந்தப்பட்டு அவருக்கு முன் பிரத்யக்ஷமாகி உமக்கு வேண்டிய செல்வத்தை எல்லாம் வழங்குகிறேன் என்று பகவான் அனுகிரகித்த இடம். அப்ப அவர் தங்கம், அவர்கிட்ட தங்கம் செல்வம் அனைத்தும் இருக்கிறது. இது ஒரு புறம். பக்தர்கள் எதை ஆசைப்பட்டாலும், சுவாமி பகவான் கொடுக்கலாமா, நான் மோட்சம் மட்டும்தான் வழங்குவேன், தங்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. என்னால் அந்த குழந்தைக்கு இப்போது என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். எனக்கு தெரியும் குழந்தைக்கு நல்ல பருப்பு சாதம் கொடுத்தா நல்லதுன்னு எனக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அதுக்காக 2 மாசத்து குழந்தைக்கு பருப்பு சாதம் கொடுக்கலாமா? அதற்கான காலம் வர வேண்டும், குழந்தை முதிர்ச்சி அடைய வேண்டும். அதை போல ஜீவாத்மா முதிர்ச்சி அடைவதற்காக பகவான் காத்திருக்கிறார். அதுவரை நாம் ஆசைப்பட்ட பயன்களை அவர் கொடுக்கிறார். இப்படி பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டுதான் செம்பொன் அரங்கராக பகவான் இந்த திருத்தலத்திலே இருக்கிறார். இவரை பற்றி திருமங்கையாழ்வார் பாடும்போது முதல் பாசுரம் பார்த்தோம். பேரருளாளன் எம்பிரான், பகவான் அனுக்கிரகமே வடிவமானவர், அவர்தான் எனக்கு சுவாமி என்று திருமங்கையாழ்வார் பாடினார். மற்றொரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானை ஏழ்சையின் சுவை தன்னை சிறப்புடை மறையோர் நாங்கை நல் நடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே மறைப்பெறும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. இப்பதான் வாழ்கிறேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்துல கண்டுகொண்டு உயிர்ந்தொழிந்தேன், உஜ்ஜீவனம் அடைந்தேன்னு பாடினாரா. இப்ப பாடுறார், நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததே இந்த பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம்தான். அப்ப இதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு விட்டுண்டு உயிரோடு தானே இருந்தீர்னால் அதெல்லாம் வாழ்ந்ததாவே கணக்கு கிடையாது. வீணாக கழித்து கொண்டிருந்தேன் பொழுதை, இப்பதான் வாழ்ந்து ஒழிந்தேன், பெருமானை கண்டுவிட்டேன். பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை, அவருக்கு ஜென்மம் கிடையாது, மரணம் கிடையாது, மூப்பு கிடையாது, வியாதி கிடையாது, இந்த எந்த குற்றங்களும் கிடையாது. பேதியா இன்ப வெள்ளத்தை, அளவே இல்லாத இன்ப வெள்ளமாக பகவான் காட்சி அளிக்கிறார். இருப்பு இறப்பு எதிர்காலம் கழிவுமானானை, வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் முக்காலத்து பொருள்களாகவும் அவர்தான் இருக்கிறார். வேதத்தால் உணரப்படும் உண்மை பொருள் பரம்பொருளாகவும் அவர்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட வானவர் கோனை, நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனான பகவானை செம்பொன்சை கோயிலினுள்ளே கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேன், இந்த கோயிலுக்குள்ளே தான் அப்பேற்பட்ட பெருமானை கண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இந்த 10 பாசுரங்களின் கடைசியில் பலஸ்ருதி சொல்ல வேண்டுமே. இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, இந்த பெருமானை சேவித்து அவரிடத்துல பக்தியோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், ஊனமில் பாடல் 9 ஒன்றும் ஒழிவின்றி கற்று வல்லார்கள் மானவன் கொடைக்கீழ் வையகம் ஆண்டு வானவராகுவர் மகிழ்ந்தே. இந்த ஊர்ல பெரிய ராஜாவை போல வெண்கொற்றை கொடைக்கு கீழே இருந்து கொண்டு இந்த உலகம் அனைத்தையும் அரசனாக இருந்து ஆழ்வார்களாம். ஆண்டு முடித்த பிறகு வானவராவர்கள் நித்தியசூரிகளைப் போல வைகுந்தத்தில் என்றும் பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பார்கள். அப்ப இந்த உலகத்திலும் இன்பம் அடையலாம், வைகுந்தத்தையும் சேர்ந்தடையலாம். அப்பேற்பட்ட பெருமை செம்பொனரங்கருக்கு உண்டு. இந்த பெருமானை அந்த ரிஷி கஷ்யபர் என்பவர் நாராயண மந்திரத்தை சொல்லி தொழுதார்னு சொல்றோம் இல்லையோ, 8 எழுத்து மந்திரத்துக்கே இந்த பெருமை உண்டு. குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் என்று திருமங்கையாழ்வார் கூறுகிறார். என்ன பயனை ஆசைப்பட்டாலும் கொடுக்கும், இறுதியில் வைகுந்தத்தையே பெற்றுக் கொடுக்கும். அப்பேற்பட்ட பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பற்றி பாடும் பொழுது, ஊர்வேன் மடலை ஒழிவேன் மடநாணம் சேர்வேன் கரிய திருமாலை பாரறிய அம்பொன்சை கோயில் அரங்கம் நன்னி நாங்கூர் செம்பொன்சை கோயிலினில் சென்று. அவர் ஆசைப்படுறார், நான் மடலூரப் போகிறேன், எனக்கு இனிமே வெட்கமே கிடையாது, எப்பாடுபட்டாவது பகவானை அடைய வேண்டும், அதுக்கு என் வெட்கட்டை தூர எரிந்து விட்டு நான் மடலூரப் போகிறேன், செம்பொன்சை கோயில் அரங்கரை எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று ஆசை மிகுந்து பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடுகிறார். அந்த உயர்ந்த திருத்தலத்தில் தங்கமே வடிவமானவர், நமக்கெல்லாம் கையில் செல்வம் போல தங்கம் போல இருக்கக்கூடிய பெருமானை நாமும் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். இனி திருநாங்கூருக்குள்ளே அடுத்த திவ்யதேசத்தை நோக்கி செல்வோம்.